ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சூடான சாதத்துக்குலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே கட் பண்ணி வச்ச 20 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் செஞ்சுக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், காஞ்ச மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிடும். இதோடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 6 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துருக்கேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை மூடி துருகிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த டிஷ் கேரளாலே ரொம்ப ஃபேமஸ். இதை நம்ம ஊர்லேயும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இதை தேங்காய் துவையல்னு சொல்லுவோம். அவங்க இதை கேரளா சம்மந்தின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா சுட சுட சாதத்தில் இதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.